அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? மட்டன் தால்ச்சா செய்வது எப்படின்னு பார்ப்போம். மட்டனையும் பருப்பையும் ஒன்றா குக்கரில் வேக வச்சுக்கிறணும். 3 விசில் போட்டு தேவையான அளவு தண்ணி வச்சு அவிய வச்சு மட்டனை தனியாக எடுத்துட்டு அடுப்பில் சட்டியை வைக்கணும். வச்சு 2 ஸ்பூன் தேங்காய் எண்ணெய், 2 ஸ்பூன் நெய், 2 ஸ்பூன் கடலெண்ணெய் இவ்வளவு ஊற்றிக்கிறணும். எண்ணெய் நல்லா சூடு ஏறினதுக்கப்புறம் பட்டை, கிராம்பு, ஏலக்காய் 3, ஒரு 5 கிராம்பு, 5 ஏலக்காய், பட்டை 2 பட்டை பெரிய அளவு இவ்வளவும் எண்ணெய் சூடாகவும் எண்ணெயில் போட்டுறணும். நல்லா சூடு ஏறி பொரிஞ்சதுக்கப்புறம் பல்லாரி வெங்காயம் இருக்கிறதுல பெரிய வெங்காயத்தை வெட்டி அதை இது சூடு ஏறவும் வெங்காயத்தை எண்ணெயில் போடணும். வச்சுருக்கு எண்ணெய், தக்காளி, கருவாயில் எல்லாம் நறுக்கி வச்சுருக்குது. வெங்காயத்தை போட்டுறணும். நல்லா செவக்க விடணும். பச்சை வாசனை போகிற வரைக்கும் செவக்க விட்டுட்டு கருவாய் இலை போடணும். கருவாய் இலையை போட்டு நல்லா வதக்கணும். அப்புறமா தக்காளி பழத்தை போட்டு வதக்கணும். நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிடணும். பாருங்கவும் 2 ஸ்பூன் மிளகாய்த்தூள் போட்டு நல்லா வதக்கணும். நல்லா வதக்கிடணும். அப்புறமா 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 2 ஸ்பூன், பெரிய ஸ்பூனில் 2 ஸ்பூன் போடணும். நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரவும் மிளகாயிலேருந்து 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு நல்லா கடையணும். நல்லா வதக்கி எடுக்கணும். வதக்கி எண்ணெய் பிரிஞ்சு வர்ற வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்ததுக்கப்புறம் நல்லா பிரிஞ்சு வந்துடுச்சு. பாண்டாய் இலை அது இருந்தால் போட்டால் நல்லா வாசனையாக இருக்கும். பாண்டாய் இலை இருந்தால் போடலாம். போட்டால் நல்லா வாசனையாகவும் மணமாகவும் இருக்கும். பாண்டாய் இலை 2 இலை அதில் போட்டு நல்லா வதக்கி அப்புறமா மட்டனை தூக்கி அதில் போடணும். மட்டனை போட்டு நல்லா கிண்டி விட்டுட்டு கொஞ்சம் தண்ணி அதுக்கு ஊற்றணும். கொஞ்சம் தண்ணி ஊற்றி சேர்த்து கொதிக்க விடணும். தண்ணி ஊற்றி கொஞ்சம் உப்புத்தூளும் உப்புக்கல்லும் போட்டுட்டு அப்புறமா தண்ணியை ஊற்றி மூடி வச்சு கொதிக்க விடணும். கொஞ்சம் நேரம் ஒரு 5 நிமிஷம் கொதிக்க வைக்கணும். ஏற்கனவே குக்கரில் அவிஞ்சிருச்சு. இந்த மசாலா இஞ்சி பூண்டு மிளகா அதில் படணும். அதுக்காக சேர்த்து மூடி கொதிக்க விடணும். இதில் உருளைக்கிழங்கு, கேரட்டு, கோஸு, ஒரு பல்லாரி இவ்வளோ நறுக்கி வச்சிருக்குது. அதை கொதித்ததுக்கப்புறம் இதை அள்ளி எல்லாத்தையும் அதில் போடணும். இப்போ கொதிச்சிருச்சு. நல்லா கொதிச்சு வந்துருச்சு.
இப்போ அந்த காய் எல்லாத்தையும் அள்ளி அதில் போடணும். போட்டதுக்கப்புறம் நல்லா கிண்டி விட்டு மசாலா, கறி மசாலா நாங்கள் வச்சுருக்கிறோம், வீட்டில் சொந்தமாக ரெடி பண்ணி வச்சுருக்கிறோம். ஜீரகம், கசகசா, சோம்பு, மிளகு எல்லாம் போட்டு அரைச்சி அது வச்சுருக்கணும். அதை கொஞ்சம் எடுத்து தேவையான அளவு ஒரு 4 ஸ்பூன், பெரிய ஸ்பூன் அளவு 4 ஸ்பூன் போட்டு, தூளாக இருந்தால் 4 ஸ்பூன் போட்டு நல்லா தண்ணியை ஊற்றி கொஞ்சம் குழப்பி, இல்லைண்டா கருகி போயிடும். அதனால் இப்படி போடுறது. இப்போ இது கரைச்சி ஊற்றுறோம். அதனால் தண்ணியை ஊற்றி, இது கிரைண்டரில் அரைச்சது, ஜீரகம், கசகசா எல்லாம் சேர்த்து கிரைண்டரில் அரைச்சி வச்சது. அதை கரைச்சி அதில் ஊற்றிடணும். ஊற்றி நல்லா கிண்டி விட்டு மூடி போட்டு கொதிக்க விடணும். இந்த காய் வேகிற அளவுக்கு. இப்போ கொதிக்கவும், நல்லா கொதிக்கவும். பருப்பு எடுத்து வச்சுக்கிறோம்ல தனியாக, பருப்பை தூக்கி கொட்டி கிண்டி விட்டு மூடி போட்டு செத்த கொதிக்க விடணும். கொஞ்சம் நேரம், ஒரு 5 நிமிஷம் அது கொதிக்கவும். கத்திரிக்காயை அப்புறமா இந்த உருளைக்கிழங்கு எல்லாம் வெந்ததுக்கப்புறம் தான் போடணும், இல்லைன்னா கரைஞ்சி போயிடும். அதனால் பருப்பை ஊற்றி கொதித்ததுக்கப்புறம் மூடி போட்டு இது ஒரு 5 நிமிஷம் கொதித்தா போதும். கொதிக்கவும் கத்திரிக்காய் அள்ளி அதில் போடணும். கடைசியில் போட்டால் தான் கரையாமல் இருக்கும், ஏன்னா கத்திரிக்காய் கரைஞ்சி போயிடும். இதை ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விட்டுட்டு புளி கரைச்ச ஒரு எலுமிச்சை சைஸு நம்ம புளி எவ்வளோ வேணும் போட்டுக்கலாம். அது மாங்காய், இது மாங்காயமும் எடுத்து போட்டுக்கணும். மாங்காய் நம்ம தேவை எவ்வளவு சாப்பிட்றோமோ ஒரு மாங்காயை, பாதி மாங்காயை போட்டுக்கிறலாம். போட்டுக்கிட்டு ஒரு எலுமிச்சை சைஸு அளவு புளி கரைச்சல் கரைச்சி வச்சுக்கிறணும். அதை ஊற்றிட்டு, அதை புளி ஊற போடுறதை காமிக்க மறந்துட்டேன். அதை ஊற்றிட்டு மேலே எல்லாம் வெந்ததுக்கப்புறம் மல்லிக்கீரை, வெறும் மல்லி இலை மட்டும் போட்டு தூவி அடுப்பை ஆஃப் பண்ணிடணும். அவ்வளோதான் மட்டன் தால்ச்சா.